ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரான் ஃப்ரை லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எப்படி ஃப்ரை பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ப்ரானை ஃப்ரை பண்ணும்போது, அதே மாதிரி ஸ்குட்டை ஃப்ரை பண்ணும்போது மசாலா சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி மசாலா பிடிக்காமல் உதிர்ந்து போயிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு இறால் க்ளீன் பண்ண இறால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது இது கல்ட்ரா ப்ரான், கடலில் கிடைக்கக்கூடிய ப்ரான் தான். வளர்ப்பு இறால்னாலும் நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த கல்ட்ரா ப்ரானில் அதனுடைய குடலை ஈஸியாக அப்படி மேல் வழியே எடுத்துடலாம். கீரி எடுக்கணும்னு கிடையாது, ஈஸியாக வந்துடும். ஃப்ரெண்ட்லேயே உருவினாலே வந்துடும். சில இதுகளில் வரல அப்படின்னா மட்டும் நம்ம கீரி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ப்ரான் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதே மாதிரி சில ப்ரானில் இந்த மாதிரி கொழுப்பு இருக்கும். கொழுப்பு இருந்ததுன்னா அதுக்கு இடையில தான் அந்த குடல் இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி மேல் பக்கமாக வெட்டி தான் எடுக்க வேண்டியது இருக்கும். கொழுப்பை நீங்கள் க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் கொழுப்பு இருந்ததுன்னா ப்ரான் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ப்ரானை நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணனா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் நான் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ண மாட்டேன். வளர்ப்பு இறாலுக்கு மட்டும்தான் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணுவேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைகளால் நல்லா பசைஞ்சிக்கோங்க. ஸ்பூனால் நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா மசாலா ஈவனாக பிடிக்காது. அதே மாதிரி இதை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சா போதும். 10 நிமிஷத்தில் நல்லா மசாலா பிடிச்சிரும். இதே இது நம்ம மட்டன், சிக்கன்லாம் நம்ம சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் மேரினேட் பண்ணுவோம். இது அப்படி கிடையாது. சீ ஃபுட் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அது எந்த சீ ஃபுட்டாக இருந்தாலும் சரி. அதனால் நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக அதிக நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மசாலா பிடிக்கிறதுக்காக மட்டும் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ நான் கல்லை அடுப்பில் வச்சு ரொம்ப சூடாக விடக்கூடாது. ஒரு மீடியமாக கல் சூடானா போதும். ஃப்ளேமும் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நான் கலந்து வச்சுருக்கிற ப்ரானில் ஒரு பாதி ப்ரானை நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கல் சின்ன கல், அதனால் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிறத நம்ம அடுத்த பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் ஃப்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம புரட்டி போட்டுக்கலாம். நீங்கள் இரும்பு கல் அல்லது நான்ஸ்டிக் எடுத்திங்க அப்படின்னா அது ஒட்டாது. அதனால் நான் இன்றைக்கி இரும்பு கல்லையும் நான்ஸ்டிக்லையும் நான் செய்து காமிக்கலை. இந்த கல்லில் தான் செய்து காமிக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் ஒட்டும், மசாலாலாம் கலண்டு போகும். அதை எப்படி நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்றது சொல்லி தர்றதுக்காக தான் நான் இந்த கல்லை நான் பண்ணுறேன். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம எல்லா ப்ரான்ஸையும் புரட்டி போட்டாச்சு. புரட்டி போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் அந்த பக்கம் ஃப்ரை பண்ண விடுங்க. 2 பக்கமும் ஓரளவுக்கு பாதி பொரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த பக்கம் நம்ம புரட்டி போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பக்கமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 70% நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் புரட்டி போட்டுட்டு என்ன பண்ணணும், ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட போகிறோம். ஸ்பூனில் சாப்பிடுவாங்க, அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ரானையும் நான் என்ன பண்ண போகிறேன், 2 பீஸ் 3 பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வளர்ப்பு இறாலாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ப்ரானாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த மாதிரி 2ஆவோ அல்லது சைஸை பொறுத்து 3ஆவோ கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் நல்லா புரட்டிட்டு நான் ஓரமாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வழிஞ்சிரும். கல்லை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் ஓரமாக எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா எண்ணெய் வழிகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 நிமிஷம் ஆகும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அதில் இருக்க மசாலா எல்லாமே எடுத்துருங்க. நான் அந்த மசாலா அதிலே கடந்ததுன்னா அடுத்த பேட்ச் வைக்கும்போது உங்களுக்கு தீயும். அதனால் எடுத்துருங்க. அதுவும் இல்லாமல் ப்ரான்லேருந்து வர மசாலா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தீயறதுக்கு முன்னே நீங்கள் எடுத்துடணும் அந்த மசாலாலாம். இப்போ அடுத்த பேட்ச் வச்சுட்டு அதுவும் பொரிகிறதுக்கு தேவையான எண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அடுத்த பேட்சும் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஓரமாக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. மீதி இருக்க அந்த பொரிச்ச எண்ணெயை நீங்கள் சாதம் போட்டு நல்லா பசைஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த ப்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு மசாலா பார்த்திங்கன்னா எல்லாம் உந்து போயிருக்குது. ப்ரானில் அவ்வளோவா ஒட்டலை. ஏன்னா இதே இது நான்ஸ்டிக் இரும்பு கல் அப்படின்னா மசாலா அவ்வளோ சீக்கிரத்தில் உதிர்ந்து போகாது. இந்த மாதிரி கல்லில் பண்ணும்போது அல்லது நீங்கள் கடாயில் பண்ணும்போது, அலுமினிய கடாயில் பண்ணும்போது தான் இந்த மாதிரி மசாலா உதிர்ந்து போகும். இதில் நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறேன். அதாவது க்ளீன் பண்ணி எடுத்த 300 கிராம் ப்ரானுக்கு தான் நான் மசாலாவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு போட்டு கலந்து வச்சு நம்ம பொரித்து எடுத்தோம். பொரித்து எடுத்த இறாலில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இந்த மாதிரி சூட்டோட கலந்துடணும். ஒருவேளை ப்ரான் ஆறிடுச்சு, நீங்கள் நிறைய பேட்ச் பொரிக்கிறீங்க, 4-5 பேட்ச் பொரிச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேட்சும் பொரிச்சதும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து வச்சுட்டே வாங்க. கடைசியாக ஒரு தடவை கல்லில் போட்டு எல்லாத்தையும் ஒரு கலர் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம், அல்லது வீட்டில் நீங்கள் செய்யும் போதும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் ப்ரான் வாங்கினீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு எப்போவுமே மசாலா கலண்டு போகுது நிற்கலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது எல்லா விதமான சாதத்துக்கும் உங்களுக்கு சைடிஷ்க்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.